எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரிப்பன் பக்கோடா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? தீபாவளி வேறு வருது. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயே இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து மாவெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அரிசி மாவு வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ரிப்பன் பக்கோடா வந்து செஞ்சிடலாம். ஒரு சில இடங்களில் இதை சீவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே மாவு பிசைகிறதுக்கு அகலமான பாத்திரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கப்பில் வந்து நான் 1 கப் அளவு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு, அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு எடுத்திங்க அப்படின்னா முறுக்கு சீவல் வந்து ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து முறுமுறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறோம். நான் முழு பொட்டுக்கடலையை எடுத்து அதை மிக்சியில் வந்து அடிச்சுட்டு, நீங்கள் ஜல்லடை வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஜல்லடையில் வந்து சலித்து எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் முறுக்கு, ரொம்ப மொறுமொறுன்னு வரும். 1 கப் அரிசி மாவு, அரை கப் கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, இதுதான் அளவு. இந்த அளவுக்கு எடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அந்த ரிப்பன் பக்கோடா வந்து. இப்போ நான் அந்த கடலை மாவையும் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். வாசனைக்காக பூண்டு சோம்பும் மிக்சியில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வரமிளகாயும் அடிச்சுக்கோங்க, இல்லை மிளகாய் தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த பூண்டு சோம்பு இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சீவல் வந்து. உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தது அப்படின்னாலும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அடித்து வச்ச அந்த பூண்டு சோம்பு இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வரமிளகாய் வேணும்னாலும் அடிச்சுக்கோங்க, இல்லை மிளகாய் தூளாக சேர்க்குறதுனால மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாய் தூளாகவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த மிக்ஸி ஜார்லேயுமே தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கிறேன். மாவு பிசையும் போது எப்பயுமே தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி அளவு உங்களுக்கு அதிகமாக போயிடும். அதுக்காக தான் எப்பயுமே மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா தண்ணியை வந்து தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்துக்கு உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கு வரும். தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மாவு தான் அதிகமாக சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த காரம் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி சேர்த்து நல்லா தெளித்து மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் நெழுகலாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நெழுகலாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். வாசனைக்காக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த சீவலில் வந்து எள்ளு சேர்க்க வேண்டாம், சீரகம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். முறுக்கு அப்படின்னா தான் எள்ளு சேர்க்கணும். சீவல் ரிப்பன் பக்கோடா இதுக்கு வந்து சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் போக நம்ம இதில் பூண்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு மாவு வந்து நீங்கள் கையில் வந்து உருட்டி பார்த்திங்கனாலே தெரியும், இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் முறுக்கு உலக்கில் வந்து உள்ள மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, நம்மளே வந்து புளிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நான் ஒரு அச்சு இருக்கும் இல்லையா முள்ளு முறுக்கு மாதிரி, அந்த அச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெயில் புளிகிறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு தடவை புளிஞ்சு பார்த்துக்கோங்க, நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா வருது. எண்ணெயில் புளியும் போது இன்னுமே எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக புளிங்க, ரொம்பவே நல்லா வரும். புளிகிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். புளியும்போது ரொம்ப தடிமனாக புளிஞ்சு விட்றாதீங்க. ஓரளவுக்கு சன்னமாக இதாக புளிஞ்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வந்துடும், எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் ரிப்பன் பக்கோடா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்குக்கு கூட வேலை அதிகம், இந்த சீவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வந்து ரொம்ப மிச்சம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ முறுக்குன்னா கூட நம்ம ஒவ்வொரு தட்டிலையாக புளிஞ்சு நம்ம எடுத்து போடணும். இது வந்து அப்படி கிடையாது, 3 டைமில் சட்டியில் புளிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எண்ணெய் கொதிக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிரும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே மறாவது பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம்.
நீங்கள் வெந்ததுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்கும். கலக்கலக்குன்னு அந்த வெந்ததுக்கான சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா செவக்கிற அளவுக்கு பொரிய விட்டுருங்க எண்ணெயில் வந்து. எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்களோட வீட்லேயுமே இந்த ரிப்பன் பக்கோடா வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாகவே எண்ணெய் குடிக்கவே இல்லை. ரொம்பவே நல்லா வந்திருந்தது. எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கலை. நான் மீதி இருக்க மாவையுமே இதே மாதிரி வந்து நான் புழிஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 4 இதுக்கு வந்து நான் போட்டேன். இதே மாதிரி 4 இதுக்கு போட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது போட்டு எடுக்கிறதுக்கு. தீபாவளி பலகாரம் இது தான். குலோப் ஜாமுன், ரிப்பன் பக்கோடா இது தான் நான் வீட்டில் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு கொதிக்கணும். இப்போ வெந்துருச்சு அப்படின்னா இந்த கொதிப்பு வந்து உங்களுக்கு வந்து நின்றும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் சீரகம், பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே வாசமாக இருந்தது. நான் செஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து சாமிக்கு வந்து எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது செஞ்சாங்கன்னா நாங்கள் அடுப்பு பக்கத்துலேயே எடுத்து வச்சுருவாங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்டோன்னா சாமிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் செய்யும்போது சாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க. அதனால் செஞ்சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு இதையுமே நான் போட்டு ரொம்ப அழகாக வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அச்சு வந்து புழிஞ்சு பார்த்தேன். அந்த சீவல் மாதிரி வரும் இல்லையா, அந்த சீவல் இதில் இன்னுமே ரொம்ப நல்லா வந்துருந்தது. அதை விட இது இன்னுமே மொறுமொறுன்னு இருந்தது, பொறுப்பாக வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 2 மெத்தடில் வந்து நான் செஞ்சேன். அந்த அச்சிலேயே வந்து 2 அச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இன்னொரு அச்சுலேயுமே செஞ்சு பார்த்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்லேயுமே செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு இது இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயும் ரிப்பன் பக்கோடா வந்து கடையிலலாம் செய்வாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வந்து ரொம்ப அருமையாக வந்து செஞ்சிடலாம். எனக்கு அந்த முள்ளுமு இதை வச்சு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது. எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுதான் நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸு. உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்ஸு, காரம் செஞ்சீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இப்போ ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் செஞ்சுட்டேன். இது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமாகவே எண்ணெய் குடிக்கலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருந்தது. எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடைக்கும் போது அந்த சவுண்டு வந்து உங்களுக்கே நல்லா கேட்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து சுத்தமாகவே குடிக்கல. கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருந்தது இந்த ரிப்பன் பக்கோடா வந்து. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள் சுத்தமாகவே எண்ணெய் வந்து ஒட்டவே இல்லை. ரொம்ப அழகாக வந்திருந்தது. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இந்த ரிப்பன் பக்கோடா சீவல் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப பொறுன்னு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. செஞ்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா, வாளி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். உங்களுக்கு நமத்து போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வெளியில் மட்டும் வச்சிடாதீங்க. வெளியிலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தது அப்படின்னா அதில் வந்து எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இது தான் தீபாவளி காரம் ஸ்வீட்ஸ் வந்து குலோப் ஜாமுன் வந்து செஞ்சுருந்தோம். லட்டு செய்யலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இருக்கும். இதுதான் தீபாவளி ஸ்வீட்ஸு. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை வந்து எல்லோரும் ரொம்ப சேஃபாக வந்து கொண்டாடுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். வெடியெல்லாம் வெடிக்கும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா குழந்தைங்கள்லாம் சேஃப்டியாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கும் உங்களது வீட்டில் உள்ள அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.